ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய தங்கத்தை எப்போது மாற்றினா நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோல்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கோல்டோ இல்லை கோல்டு காயின்ஸோ சேல் பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். எந்த மாதிரி பண்ணால் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் ஸ்கீம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது லாஸ் ஆகுமா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அதோட இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கோல்டு 22 கேரட் கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். பியூரிட்டி கம்மியாக இருக்குது, 21 கேரட் இருக்குது, 18 கேரட் இருக்குது அப்படின்னா நமக்கு சேல் பண்ணும்பொழுது லாஸ் அதிகமாக இருக்கும். எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கும்போது 24 கேரட் நல்லதா 22 கேரட் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. 24 கேரட் கோல்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் அதை நான் வாங்காமல் இருக்கேன் அப்படின்னா, ஏன் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் இங்கே சென்னையில் இருக்கிற எல்லா ஷாப்ஸ்லேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. 24 கேரட் கோல்டு காயின்கான மேக்கிங் சார்ஜஸ், அந்த மேக்கிங் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறதால தான் 22 கேரட்டாக வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற ஊரில் 22 கேரட்க்கு உங்களுக்கு மேக்கிங் இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் கிடச்சிச்சு, இல்லை 2% இந்த மாதிரி நார்மலான வேஸ்டேஜில் கிடச்சிச்சின்னா நீங்கள் 24 கேரட் வாங்கி வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. 18 கேரட்னா என்ன, 22 கேரட்னா என்ன, 24 கேரட்னா என்ன அப்படின்றத பற்றி நான் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். இப்போது சேல் பண்ணுறோம் அப்படின்னா எப்போது ரேட் அதிகமாக இருக்கும் அப்போ சேல் பண்ணால் தான் நமக்கு லாபமாக இருக்கும். இப்போ நம்ம கோல்டு காயினோ கோல்டோ சேல் பண்ண போகிறோன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், நமக்கு நீடு இருக்குது அதை சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் ரேட் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த மந்த் நீங்கள் பிளான் பண்ணாலும் அந்த மாதத்தில் ஒரு ஹைக் கண்டிப்பாக இருக்கும். அப்போது ரேட் அதிகமாக இருக்கிற டைமாக பார்த்து நீங்கள் சேல் பண்ணணும். எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் 5 கிராம் கோல்டு கொடுத்துட்டு 5 கிராம் வாங்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க. அதனால் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் ரேட் செக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி 13 டிசம்பர் 2024 கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா 7230 ரூபா. இப்போ நான் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கணும் 22 கேரட் அப்படின்னா வேஸ்டேஜ் 2% போடுவாங்க, ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. எல்லாம் சேர்த்து 7596 ரூபா வரும். இதுவே நான் இப்போ இன்றைக்கே இந்த கோல்டு காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணினேன் அப்படின்னா 7230 ரூபாய்க்கு தான் எடுத்துப்பாங்க. இன்னமும் நான் கேஷாக கேட்குறேன் அப்படின்னா பெரிய கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2% இதிலே லெஸ் பண்ணிட்டு தான் கேஷ் கொடுப்பாங்க. கோல்டு காயினாக இருக்கும்போது, கோல்டு ஜுவல்லாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 4% வரைக்கும் லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு கேஷ் கொடுக்குறாங்க. நீங்கள் விற்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கலாம், இந்த மாதிரி என்கிட்ட காயின் இருக்குது, நீங்கள் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் எடுத்துக்கிறீங்களா கோல்டு காயின்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா லோக்கல் ஷாப்பில் ஒரு 5-10 ஷாப் கிட்ட விசாரிங்க. இந்த மாதிரி அட்டிகா இந்த மாதிரி கோல்டு ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, கோல்டு சேல் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் போகும்போது நகையாக நீங்கள் கொடுக்கும்போது எப்படி இருந்தாலும் ஒரு பர்சன்டேஜ்க்கு லெஸ் பண்ண தான் செய்வாங்க. கோல்டு காயின்ஸாக இருக்கும்போது லெஸ் நம்ம எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் 7596 ரூபாய்க்கு வாங்கி 7230 ரூபாய்க்கு விற்கிறங்கும்போது லாஸ் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 6200 கிட்டலாம் கோல்டு ரேட் இருந்துச்சு. அப்போ வாங்கி இப்போ 7200 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு 10 கிராம் நீங்கள் இந்த ரேட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு ப்ரைஸ் ட்ராப் லாஸ்ட் இயர் இருந்துச்சு பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ 10 கிராம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட இப்போ சேல் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 1000 ருபீஸ்னு பார்த்தா கூட 10,000 கிட்ட உங்களுக்கு கெயின் தான் இருக்குது. இப்போ நம்ம 7596 ரூபாய்க்கு வாங்குறது ஃப்யூச்சரில் 8500 ரூபாய் கோல்டு ரேட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு லாபமாக தான் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பெருசாக நம்ம பார்க்க தேவையில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ 5 இருக்குன்னா 5 நம்ம வாங்க போகிறோம் கொடுத்துட்டு, அவ்வளோதான். அதனால அதுக்கு ஒன்றும் நீங்கள் பெருசாக பார்க்க தேவையில்ல. கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது கொடுத்தாலும் அதிகமாக இருக்கும்போது கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று தான். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லையுமே மெல்ட் பண்ணி பார் ஆக்கி தான் எடுக்கிறாங்க. இப்போ நான் 18 கேரட் கோல்டு 40 கிராம் எடுத்துகிட்டு போகிறேன், அதை போய் கொடுத்துட்டு நான் 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணி 22 கேரட் வாங்கிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. உங்களோட
பியூரிட்டி செக் பண்ணி அதுக்கு வேல்யூ போட்டு தான் வந்து கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணி வைப்பாங்க. அதனால வந்து பியூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஸ்டோன்ஸ் இருக்குது, எனாமல்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெல்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. சில ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடையிலே எடுத்தால் மெல்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கிறாங்க. வேறு ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் ஜுவல்ஸை மெல்ட் பண்ணி உருக்கி பாராக்கி தான் எடுக்கிறாங்க. கோல்டு காயின்ஸாக இருக்கிற பட்சத்தில் அப்படியே வந்து எடுத்துக்கிறாங்க. ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் மெல்ட் பண்ணுறதுக்கே கொடுத்து அனுப்புவாங்க. அதனால தான் ஸ்டோன்ஸ் வச்ச ஜுவல்லாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான். நீங்கள் ஆசைக்காக வாங்கிக்கிட்டாலும் அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் சேல் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் தான் அது உங்களுக்கு லாபமாக இருக்கும். சிஸ்டர், எனக்கு வந்து சீட்டு முடிஞ்சிருச்சு. சீட்டில் வந்து நான் ஒரு 20 கிராம் வந்து சேர்த்துருக்கேன். என்கிட்ட ஓல்டு கோல்டு ஒரு 10 கிராம் இருக்குது. அதை போட்டுட்டு என் கையில் கொஞ்சம் கேஷ் இருக்குது. அதை போட்டுட்டு நான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது மாதிரி எல்லாருமே இது வந்து பண்ணுறது தான். ஆனால் பெட்டர் என்னென்னா, உங்ககிட்ட ஓல்டு கோல்டு இருக்குது, அறுந்து போனது, சைஸ் பத்தாதது, டேமேஜ் ஆனது, உங்களுக்கு பிடிக்காதது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐடியா வந்து நான் என்னோடய ஐடியா தான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிவிடுவோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கீம் ஜாயின் பண்ணும்பொழுது இப்போ 11 மந்த் ஸ்கீம் தான். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 11 மந்த் வெயிட் பண்ணணும். மந்த்லி ஸ்கீமும் 11 மந்த் ஸ்கீம் தான். அப்போ உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, கோல்டு காயின் இருக்குது, ஓல்டு கோல்டு இருக்குன்னா என்றைக்கு நீங்கள் மந்த்லி சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்களோ அன்னைக்கு போயிட்டு அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓல்டு கோல்டை ஃபுல்லாக ஒன் டைமாக டெபாசிட் பண்ணிவிடுங்க. டெபாசிட் பண்ணி வேல்யூ பண்ணி அவங்க ஒரு கிராம் வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த ஒன் டைம் டெபாசிட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்திங் ஒரு கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குன்னா உங்கள் மந்த்லி சேவிங் ஸ்கீம்லேயும் நீங்கள் கொஞ்சம் கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்போது வந்து இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 11 மாதம் வீட்டில் அந்த கோல்டை வச்சுட்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடியே டெபாசிட் பண்ணிவிட்டு பண்ணும்போது வேஸ்டேஜில் நமக்கு ஆஃபர் கிடைக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக அது நமக்கு லாபமாக தான் இருக்கும். சரி, கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சுனாலும் ஒன் டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா, கையில் அமௌண்ட் இருந்தாலும் அதை 11 மாதம் பிரித்து கட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம